வணக்கம். நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, க்ளே வச்சு அழகான சின்ன சின்ன குரோட்டன்ஸு செடி தாங்க செய்ய போகிறோம். பாருங்கள், க்ளேவில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இலை மாதிரி செஞ்சு கொஞ்சம் வளைவாக செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் புடி வச்ச மாதிரி இப்போ நிறைய செஞ்சுட்டு ஒரு ரவுண்டு செஞ்சுப்போம். ரவுண்டு செஞ்சுட்டு கொஞ்சம் ஈரமாகவே இருக்கும்போது அப்படியே கூட செஞ்சு ஒட்டிக்கும். அப்படி இல்லைன்னா கம் தடவிட்டு கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சின்னா கம் தடவிட்டு இதெல்லாம் அப்படியே சுற்றி ஒட்டி விட்ருங்க. ஃபஸ்ட்டு தாமரை இதழ் மாதிரி சுற்றி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த நடுவில் ஒட்டிக்கிட்டே வந்து கடைசியில் உள்ளே ஃபுல்லாக ரவுண்டாக இந்தமாரி ஒட்டிக்கலாம். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக ஒட்டிட்டோம். பின்பக்கமும் க்ளே கொடுத்தாச்சு. இப்போ இன்னொன்று செய்வோம். இதெல்லாம் நம்ம நல்லா காய வச்சதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணணும். அதை செஞ்சு வச்சிட்டோம். இப்போ அடுத்தது செய்வோம். இப்போ பாருங்கள், நீட்டாக இந்தமாரி உருட்டிட்டு பட்டையாக ஆக்கிக்கோங்க. கொஞ்சம் வளைவாக வச்சுக்கோங்க. காஞ்சதுக்கப்புறம் நமக்கு இந்த வளைவு வராது. அதனால் கொஞ்சம் ஈரமாக இருக்கும்போதே கொஞ்சம் பெண்டாகவே வச்சு காய வச்சுக்கோங்க. ஈரமாக இருக்கும்போதே இந்தமாரி நடுவில் டிசைனில் எந்த கொடுத்தாலும் நம்ம அந்த க்ளே ஈரமாக இருக்கும்போதே நம்ம கொடுத்துடணும். அதுக்கப்புறம் ட்ரை ஆகிடுச்சதுக்கப்புறம் எந்த டிசைனும் கொடுக்க முடியாது. பாருங்கள், இப்போ இதை நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்தமாரி ஒட்டிடுங்க. பாருங்கள், இந்தமாரி சுற்றி ஒட்டிடுவோம். கம் வச்சுட்டு ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் அந்த க்ளே செய்யும் போதே கூட ஒட்டிடலாம். நான் கொஞ்சம் காஞ்சிடுச்சு, அதனால் கம் தடவி ஒட்டுறேன். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக ஒட்டிட்டோம். நம்ம இதையும் நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதுவும் எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது இன்னொரு இலை டிசைன் செய்ய போகிறோம். இது இலை டிசைனில் செய்ய போகிறோம். குரோட்டன்ஸ் இலை மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய இலையாக செய்யலாம். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டோ இல்லை வேஸ்லின் ஏதாவது தடவிட்டு செய்யுங்க. அப்போ தான் ஒட்டாத இருக்கும். இதில் இலைக்கு அந்த இம்ப்ரெஷன்லாம் கொடுக்குற மாதிரி அப்படியே லைட்டாக இப்போயே சைடில் இலைக்கு கொடுக்குற மாதிரி டிசைன்லாம் கொடுத்துருங்க. எல்லாமே காயறதுக்கு முன்னாடியே கொடுத்துடணும் நம்ம. பாருங்கள், இப்போ நம்ம சுற்றி கொடுத்துட்டோம். எப்படி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதுவும் நம்ம பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஒட்டணும். இது ஒட்டினதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ண முடியாது, உள்ளெல்லாம் அடிக்க முடியாது. அதனால் இதை எடுத்து வச்சுருவோம். அப்புறம் இன்னொரு க்ளே செய்வோம். இது சப்பாத்தி கல்லி மாதிரி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் மொத்தமாக பெரிய சைஸ் கீழே கொஞ்சம் பெரிய சைஸாக செஞ்சுடுவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சுட்டு காயறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா அது நல்லா ஒட்டிக்கும். நம்ம கம் வச்சு ஒட்ட தேவையில்லை. ட்ரை ஆகிடுச்சுன்னா நம்ம கம் வச்சுக்கலாம். கொஞ்சம் காயறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பெண்டெல்லாம் திருப்பிக்கோங்க. இலைய இந்த சைடு அந்த சைடெலாம் திருப்பிக்கோங்க. இதுவும் நல்லா காயணும். எல்லாம் காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம பெயிண்ட் பண்ணணும். பாருங்கள், இதெல்லாம் நல்லா காய வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா காஞ்சிடுச்சு. கொஞ்சம் நான் பெண்ட் பண்ணி திருப்பி விட்ருக்கேன். இப்போ எல்லாத்துக்கும் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். இதுக்கு க்ரீன் கலர் அடிச்சுட்டு லைட் ரோஸும் அடிக்க போகிறோம். இதுமாதிரி சர்ஃப் எக்ஸல் மூடி இருந்தது. இது பழைய சர்ஃப் எக்ஸல் மூடி அதுமாரி கொடுப்பாங்க. நான் பெயிண்ட் பண்ணி டிசைன்லாம் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், 1 2 நான் 5 இது செஞ்சேன். இது ஒன்று இந்த ரோஸ் கலர் வீடியோ இல்லை, அதே டிசைன் தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணது. கொஞ்சம் தட்டையாக போட்டுட்டுங்க. பாருங்கள், இலை டிசைன் பாருங்கள், 5 செஞ்சாச்சு. ரொம்ப ஈஸி. நம்ம ஷோகேஸில் வச்சா அழகாக இருக்கும். உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.